எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி பாராட்டியதன் பெருமை எடப்பாடி பழனிசாமியையே சேரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கூறியுள்ளார். இது குறித்து மதுரை மாவட்டம் குன்னத்தூரில் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பல்லடத்திலே பேசிய பொதுக்கூட்டத்திலே இதய தெய்வம் புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவருடைய தியாகத்தையும் பாரத் ரத்னா புரட்சி தலைவருடைய தியாகத்தையும் அவர்கள் மறவாமல் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருந்தாலும் தமிழகுலசாமி அம்மா அவர்களையும் புரட்சி தலைவர் இருவரும் தெய்வங்களையும் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பது இந்த புகழும் இந்த பெருமையும் இந்த சிறப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே சாரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் 2 கோடி தொண்டர்களுக்கும் இந்த பெருமை சாரும். ஆகவே இன்றைக்கு தியாகத்தின் மறு உருவமாக அன்னை தெரசா அவர்கள் இல்லம் தேடி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டினார். தொட்டில் குழந்தை திட்டம் இந்த உசிலம்பட்டியில இப்போது அண்ணன் சோலை ரவி இருக்கிறார். இந்த பகுதியிலெல்லாம் பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து அந்த துயர சம்பவங்களை எல்லாம் துடை தெரிவதற்காக அம்மா அவர்கள் கொடுத்த தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக உலகமே அன்னை என்று போட்டுகிற அன்னை தெரசா அம்மாவுடைய இல்லம் தேடி சென்று வாழ்த்தினார். அதே போன்று சுனாமி பேரலையிலிருந்து தமிழக மக்களை மின்னல் வேகத்திலே மீட்டெடுப்பதற்காக அமெரிக்க அதிபர் அவர்கள் அம்மா அவர்களை பாராட்டினார். ஹிலாரி கிளின்டன் அவர்கள் பெண்ணினத்திற்காக அம்மா அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை பாராட்டியுள்ளவர்கள் அம்மாவை தேடி வந்து பாராட்டினார்கள். அதே போன்று உலக தலைவர்களுடைய வரிசையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்க தாரகை விருது உலக நாடுகளுடைய பாராட்டுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்களுடைய இதயங்களிலே அம்மாவுடைய திட்டங்களாலே நிறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகழை சொல்வது என்பது ஒன்றும் ஆச்சரியப்படுகிற ஒன்று அல்ல. இன்றைக்கு எல்லா செய்தித்தாள்களிலும் ஒரு தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அம்மாவுடைய செல்வாக்கும் புரட்சி தலைவருடைய செல்வாக்கும் நாடறிந்தது, உலகம் அறிந்தது. அந்த செல்வாக்கு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாமானியர்கள் இயக்கமாக 17/10/1972 புரட்சி தலைவர் தொடங்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்திற்கே சொந்தம்.